வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. ஒரு வழியா என் மண் என் மக்கள் யாத்திரை தட்டு தடுமாறி திக்கி திணறி ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. நேத்து பல்லடத்துல பாத்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி தமிழக மக்களுக்கு சில பொன்மொழிகளை உதிர்த்துட்டு போயிருக்கிறார். நமக்கு எப்பவுமே பிரதமர் 10 வார்த்தை பேசிட்டு போனா அதுல 100 கேள்வி வரும்ல. அதே மாதிரி இன்னைக்கும் அவரை நோக்கி சில கேள்விகளை நாம கேட்க வேண்டியிருக்கு. அவர் சொல்றாரு, இது எம்ஜிஆர் ஆண்ட மண், இந்த மண்ல பேசுறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்றாரு. சரி, அதுக்கு அடுத்தது சொல்றாரு, எம்ஜிஆருக்கு பிறகு பாத்தீங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா தான் இங்க ஒரு சிறப்பான ஊழலற்ற ஆட்சியை கொடுத்தார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்றாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு, எனக்கும் அம்மாவுக்கும் நீண்ட நெடுங்கால அரசியல் தொடர்பு இருக்கு. நாங்க சேர்ந்து பயணம் பண்ணியிருக்கோம். பல விஷயங்கள நாங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஏதோ இவங்க 2 பேருக்குள்ள ரொம்ப இணக்கமான ஒரு உறவு இருந்த மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ண முயற்சி பண்றாரு. நமக்கு அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள் ரொம்ப சிம்பிள் தான். அந்த அம்மா 75 நாள் ஹாஸ்பிட்டல்ல உடம்பு சரியில்லாம இருந்தாங்க. உள்ள என்ன நடக்குது நடக்கல அப்படிங்கறது கூட வெளியில இருக்கக்கூடிய யாருக்கும் சரியாக தகவல் வரல. உண்மையிலேயே நீங்க ஜெயலலிதா அம்மாவுக்கு அவ்வளவு க்ளோஸா இருந்திருந்தீங்கன்னா ஒரு முறை, அட்லீஸ்ட் ஒரு முறை அந்த அம்மாவை நேர்ல பார்க்க நீங்க அப்போலோ வந்திருக்கணுமா இல்லையா? ஏன் வரல? உங்கள் சார்பில் கிட்டத்தட்ட 70 நாள் வெங்கையா நாயுடு இங்கேயே குளிச்சு போட்டு உட்கார்ந்து இருந்தாரு. இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலைங்கிற கணக்கா இங்கேயே உட்கார்ந்து இங்க அடுத்து என்ன அரசியல் டெவலப்மெண்ட்ஸ் வரப்போகுது அப்படிங்கறத கூர்ந்து கவனிச்சு உங்களுக்கு தகவல் சொல்லிட்டு இருந்தாரு. அப்ப அந்த வெங்கையா நாயுடு இங்க என்ன பண்ணிட்டு இருந்தாரு? உண்மையிலேயே அந்த அம்மாவுக்கு என்ன உடம்புக்கு? ஏன் அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க? என்ன உண்மை அப்படிங்கறத வெளியில சொல்லி இருக்கலாமே. ஏன் சொல்லல? சரி, அந்த அம்மா இறந்து போனோடனே அவசர அவசரமா வித்யாசாகரை கூப்பிட்டு இரவோட இரவா ஒரு பதவி பிரமாணத்தை பண்ணி ஓபிஎஸ் சிஎம் ஆக்குனீங்களே, எதற்காக அதை செஞ்சீங்க? அதுக்கப்புறம் கூவத்தூர்ல எவ்வளவு பெரிய ஒரு கூத்து நடந்தது அப்படிங்கறதெல்லாம் நாங்க வேடிக்கை பார்த்துட்டு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் இபிஎஸ் முதலமைச்சர் ஆறாரு. இபிஎஸ்சியும் ஓபிஎஸ்சியும் மீண்டும் ஒரு முறை வித்யாசாகரை வச்சு இணைச்சு வச்சு ஒரு ப்ராக்சி ஆட்சியை 4 வருஷம் நடத்தினீங்களே, அதெல்லாம் ஏன் செஞ்சீங்க? மோடி எங்கள் டாடி அப்படின்னு வெக்கமே இல்லாம அதிமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பேசுனாங்களே, மூச்சுக்கு 300 தடவை தடுக்கி விழுந்தா கூட உங்களுடைய அட்வைஸ் கேட்கறதுக்காக இபிஎஸும் ஓபிஎஸும் மாறி மாறி டெல்லிக்கு பறந்தாங்களே, அதெல்லாம் எந்த கணக்குல? அப்ப அந்த 4 வருஷம் அதிமுக அப்படிங்கிற பேர்ல உண்மையிலே இங்க யாரு ஆட்சி நடத்திட்டு இருந்தா? இந்த 4 வருஷத்துல தமிழகத்துக்கு எதிரான, தமிழக மக்களுக்கு எதிரான பல விஷயங்களை இங்க நடைமுறைப்படுத்தினீங்களே, அதெல்லாம் எதுக்காக செஞ்சீங்க? உண்மையிலேயே ஜெயலலிதா உங்களுக்கு அவ்வளவு பெரிய நண்பர், உண்மையிலேயே ஜெயலலிதா மேல உங்களுக்கு அவ்வளவு அக்கறை இருக்குன்னா, ஒருத்தர் தர்ம யுத்தம் நடத்தினாரே, அம்மாவோட மரணத்துல எங்களுக்கு சந்தேகம் இருக்கு, இன்னி வரைக்கும் எல்லாருக்கும் இருக்குல்ல அந்த சந்தேகம். பொதுமக்களிடையவே அந்த சந்தேகம் இருக்கு. 75 நாள் அந்த அம்மாவுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு. நீங்க உண்மையிலே ஜெயலலிதாவோட நண்பராக இருந்து ஜெயலலிதா மேல அவ்வளவு மதிப்பும் மரியாதையும் இருந்திருந்தா நீங்க நாட்டுடைய பிரதமர் தானே. உப்புச்சப்பில்லாத எத்தனையோ கேசஸ பல ஆண்டுகளுக்கு அப்புறம் தூசி தட்டி குழி தோண்டி எடுத்து அதை தூசி தட்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மீது கேஸ் போட தெரியுதுல்ல. அப்ப அந்த அம்மாவுடைய மரணத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற உண்மையை வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு உங்களுக்கு தோணவே இல்லையா? உங்ககிட்டதான் இடி, சிபிஐ, ஐடின்னு ஏகப்பட்ட இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. அந்த உண்மையை வெளியில கொண்டு வரதுன்னு அந்த அம்மாவுக்கு உண்மையே என்ன நடந்துச்சு அப்படிங்கறத மக்கள் தெரிஞ்சுக்கிட்டுமே. கொஞ்சமாவது அரசியல் சூழல் என்ன இருந்தது அந்த அம்மா இறந்துக்கு முன்னால அப்படிங்கறத பத்தி யோசிச்சுதான் மேடையில நீங்க எல்லாம் பேசுறீங்களா? மோடியா லேடியான்னு தைரியமா கேட்டாங்க அவங்க. பிஜேபியோட கூட்டணி வச்சு தமிழக மக்களுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க, அதுக்கு பிராயச்சித்தமா இந்த மேடையில சொல்றேன், இந்த வாழ்நாள் முழுக்க பிஜேபியோட என்னைக்குமே அதிமுக அலையன்ஸ் வைக்காதுன்னு சொன்னாங்க அந்த அம்மா. ஆனா அவங்க இறந்ததுக்கு அப்புறம் இந்த முதுகெலும்பு இல்லாத அடிமைகள் என்ன பண்ணாங்க? அதே பிஜேபியோட காலடியில தானே 4 வருஷம் விழுந்து கிடந்தாங்க. இதெல்லாம் தமிழக மக்கள் மறந்துருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? சரி, அதை விடுங்க. ஜெயலலிதா தான் சிறப்பான ஊழலற்ற ஆட்சி கொடுத்தாங்க அப்படின்னு வாய்க்கூசாம மேடையில பேசுறீங்க. அந்த அம்மா பாவம் இறந்து போயிட்டாங்க. உயிரோட இருந்திருந்தாங்கன்னா அவங்களும் ஊழல் குற்றவாளி தான். வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்தாங்க, ஊழல் செஞ்சாங்க அப்படிங்கிற குற்றத்துல அக்யூஸ்ட் நம்பர் 1 அவங்க தான். அந்த உண்மையை யாரும் மாத்த முடியாது. 4 வருஷம் பரப்புன அக்ரஹாரத்துல அந்த அம்மாவும் ஊதுபத்தி உருட்டிட்டு தான் வெளியில வந்திருப்பாங்க.
அப்படிப்பட்ட ஊழலுக்கு குற்றம் சாட்டப்பட்டு தண்டனை வழங்கப்பட்ட ஒரு தலைவரை கூச்சமே இல்லாம மாஸ் லீடர்னு மேடையில நீங்க பேசுறீங்கன்னா நீங்க யாரு? இதே ஜெயலலிதாவை எத்தனையோ மேடைகள்ல ஊழல் செய்யறாங்க நீங்க பேசிருக்கீங்க, அமித்ஷா பேசிருக்காரு, ஊழலுக்கு பூட்டு போடுறோம்னு சொல்றீங்க. ஆனா ஒரு பக்கம் ஊழல் குற்றம் சாட்டப்பட்ட ஜெயலலிதாவை மாஸ் லீடர்னு ப்ரொஜெக்ட் பண்றீங்க. என்ன இபிஎஸ் ஓபிஎஸ் கரைபடாத கைகளுக்கு சொந்தக்காரர்களா? 10 வருஷம் அதிமுக ஆட்சியில ஊழலே நடக்கலையா? இல்ல அதை பத்தி உங்களுக்கு தான் தெரியாதா? அப்ப இது வரைக்கும் இடியோ ஐடியோ ஏன் இபிஎஸ் வாசல்லையோ இல்ல ஓபிஎஸ் வாசல்லையோ கதவை தட்டல? ஒரு பிரதமர் அப்படிங்கிற பொறுப்பை உணர்ந்துதான் நீங்க மேடையில பேசுறீங்களா? அந்த பொறுப்புணர்ச்சி கொஞ்சமாவது மனசுல இருந்திருந்தா இது போன்ற வார்த்தைகள் உங்க வாயில இருந்து வந்திருக்குமா? அப்போ ஓட்டுக்காக என்ன வேணாலும் பேசலாம் அப்படிங்கிற ஒரு சராசரி அரசியல்வாதி தான் நீங்க. அது எப்படி? திமுக வாரிசு அரசியல் பண்ணுது. ஜி கே வாசன் யாரு சார்? அவர் வாரிசு இல்லையா? வெட்கமே இல்லாம அவரை கூட்டணியில சேர்த்து வச்சிருக்கீங்க. அப்ப இது எந்த கணக்குல வரும்? உண்மையிலேயே பிஜேபி நேர்மையான நியாயமான கட்சியா இருந்தா, ஊழலற்ற கட்சியா இருந்தா, மக்களுடைய நலன் பத்தி சிந்திக்கக்கூடிய கட்சியாக இருந்தா உங்க சாதனைகளை சொல்லி ஓட்டு கேளுங்க சார். இப்படி செத்து போன தலைவர்கள் மீது சவாரி பண்ணி ஓட்டு கேட்காதீங்க. நான் கேக்குறேன், இந்த எண் மண் எண் மக்கள் அப்படிங்கிற யாத்திரைய 3 மாசமா இந்த அண்ணாமலை நடத்துற. தினம் தினம் ஒவ்வொரு மேடையா ஏறி தொண்டை கிளியாந்தால் என்ன கத்துறாரு? கழகங்கள் இல்லாத ஆட்சியை அமைப்போம், ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்போம் அப்படின்னு தானே மேடைக்கு மேடை அந்த ஆள பேசிட்டு இருந்தாரு. நேத்து ஒரே நாள்ல அதே மேடையில அதிமுக ஆட்சியை புகழ்ந்து பேசுறீங்க. அப்ப இதுல இருந்தே தெரியல, இந்த எண் மண் எண் மக்கள் அப்படிங்கிற இந்த யாத்திரையே ஒரு பெரிய நாடகம், மக்களை ஏமாத்தி ஓட்டு பொறுக்கிற ஒரு நாடகம் அப்படிங்கிறது புரியல. மக்கள் எல்லாம் முட்டாள்னு நினைச்சுக்கிட்டு அண்ணாமலை தைரியமா பேசுறாரு. நாங்க 40க்கும் 40 வாங்குவோம். எப்படி சார் வாங்குவீங்க? ஒருத்தன் கூட கூட்டணிக்கு வரமாட்டேங்கிறான். 2:30 மணிக்கு பாருங்க, 5 மணிக்கு பாருங்க, அடுத்த நாள் பாருங்க அப்படின்னு வாய் சவடால் பேசுறது ஒன்னும் குறைச்சல் இல்லை. ஒரு விஷயம் கவனிச்சு பாத்தீங்களா மக்களே? இந்த ராமர் கோவில் திறப்பு விழாவை இங்க வந்து திமுக அரசு பார்க்காம தடுக்குது, பிரச்சனை பண்றாங்கன்னா எவ்வளவு போராட்டம் பண்ணாங்க பிஜேபி தமிழ்நாட்டுல. நேத்து மேடையில ஏறி இந்த ராமர் கோவிலை பத்தி ஒரு வார்த்தை பிரதமர் நரேந்திர மோடி பேசினாரா? யூனிஃபார்ம் சிவில் கோட பத்தியோ சிஏஏ என்ஆர்சியை பத்தியோ ஒரு வார்த்தையாவது மேடையில பேசினாரா? ஏன் பேசல? ஏன்னா தமிழகத்துல அது செல்லுபடி ஆகாது. பிரிவினைவாதம் பேசினா தமிழக மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க, ஓட்டு வராதுங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். பாரம்பரிய உடையில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போய் மோடி தரிசனம் செய்தார். மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போக தெரியுது. 5 வருஷம் முன்னால ஒரே ஒரு செங்கல்ல நட்டு வச்சீங்க மதுரை எய்ம்ஸ்க்காக. அங்கேயே போய் பார்க்க வேண்டியது தானே, தரிசனம் பண்ண வேண்டியது தானே. மதுரை எய்ம்ஸ் எந்த லட்சணத்துல இருக்குன்னு. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு அடிப்படை அரசியல் நாகரிகம் இருக்கா உங்களுக்கு மிஸ்டர் மோடி? கலைஞர் நூற்றாண்டு விழா முடிஞ்சிருக்கு. நேத்துக்கு அவருடைய நினைவில்லத்தை இனாகிரேட் பண்ணிருக்காங்க. ஒரு வார்த்தை அதை பத்தி நீங்க பேசுனீங்களா? இன்னைக்கு ஆர்கிடெக்ட் ஆஃப் மாடர்ன் தமிழ்நாடுன்னு டாக்டர் கலைஞரை தான் நம்ம பெருமையா சொல்றோம். இன்னைக்கு தமிழ்நாடு இந்த அளவுக்கு முன்னேறுக்குதான் அதுல எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாக்கும் எவ்வளவு பங்கு இருக்கோ அதை விட பல மடங்கு பங்கு டாக்டர் கலைஞருக்கு இருக்கு. அது உங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா தமிழக மக்களுக்கு நல்லா தெரியும். ஆனா அதை பத்தி பேசணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை அரசியல் நாகரிகம் கூட இல்லையே. அப்போ எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவும் தூக்கி பிடிக்கிறீங்கன்னா அதிமுக ஓட் பேங்கை எப்படி நம்ம அசால்ட் பண்ணலாம், அங்கிருந்து எப்படி வாக்குகளை பாஜக பக்கம் திருப்பலாம் அப்படிங்கிற ஒரு கேவலமான ஒரு அரசியல். தமிழக மக்களை முட்டாள்னு நினைச்சிடாதீங்க. ஒரு பக்கம் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணின்னு தமிழக மக்கள் சார்ந்த அரசியலை, தமிழக மக்கள் நலன் சார்ந்த அரசியலை, மாநில உரிமைகளுக்கான அரசியலை, சித்தாந்த ரீதியான அரசியலை, கொள்கை ரீதியான அரசியலை இன்னைக்கு ஒரு கூட்டணி பேசிக்கிட்டு இருக்கு. அன்னைக்கும் அவங்க அதை தான் பேசினாங்க, இன்னைக்கும் அதை தான் பேசிட்டு இருக்காங்க. 3 தேர்தலுக்கு மேல் அந்த கூட்டணி கண்டிருக்கு. இன்னும் அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம்,
ஆனா நாட்டுடைய ஒட்டுமொத்த நலனுக்காகவும் மக்களுடைய நலனை கருதி அந்த பிரச்சனைகளை ஒதுக்கி வச்சுட்டு ஒன்னா நிக்கிறாங்க களத்துல. இன்னைக்கு ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க. அதனால்தான் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு ஒரு தெளிவு இருக்கு. அரசியல் ரீதியான தெளிவு, சித்தாந்த ரீதியான தெளிவு, யாரை எதிர்க்கணும், எந்த பாயிண்ட்ஸ்ல எதிர்க்கணும் அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சு வச்சுட்டு மேடைகள் அததான் பேசுறாங்க. ஆனா இந்த பக்கம் வெறும் சந்தர்ப்பவாத கூட்டணி, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, ஒவ்வொருத்தருடைய தனி மனித லாபத்துக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு கூட்டணி அமைக்கணும்னு நினைக்கிறீங்க. அதனாலதான் இன்னமும் யாரு வருவா, யாரு வருவான்னு சொல்லி கதவு, ஜன்னல், வாசல் அப்படின்னு திறந்து வச்சுக்கிட்டு அலையுறீங்க. உண்மையிலேயே மக்களுடைய நலனை முன்வைத்து ஒரு அரசியல் கட்சியோ தலைவரோ இயங்குறாங்கன்னா இந்நேரத்துக்கு இந்த கூட்டணி அமைஞ்சிருக்கணுமே. ஏன் அமையல? அவங்களுக்கு எம்ஜிஆர் பத்தியும் தெரியும், ஜெயலலிதா அம்மாவையும் பத்தியும் தெரியும், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் பத்தியும் தெரியும். அடிமைகளை எங்க வைக்கணும், அயோக்கியரை எங்க வைக்கணும் அப்படிங்கறதும் அவங்களுக்கு தெரியும்.